கொடைக்கானல் குணா குகைக்குள் தடையை மீறி நுழையும் என்ற 3 இளைஞர்களை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். இது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் பகுதி உலகளாவிய சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது. இங்கு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பைன்மரக் காடுகள், சூசைட் பாயிண்ட், மோயிர் சதுக்கம், தூண்பாறை, குணா குகை உள்ளிட்ட பகுதிகளை காண நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்து செல்வது வாடிக்கை. இதற்கிடையே சமீப நாட்களாக கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது மலையாள மொழியில் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றி நடை போட்டு வரும் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம்தான். குணா குகை பகுதியில் 2006ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் கதைக்களம் அமைந்திருக்கும். அந்த திரைப்படத்தின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமான சுற்றுலா பயணிகளை கொடைக்கானலை நோக்கி படையெடுக்க செய்துள்ளது. குறிப்பாக அங்குள்ள குணா குகைக்கு நண்பர்கள் பட்டாளத்துடன் வரும் ஏராளமானோர் கூட்டம் கூட்டமாக அப்பகுதிகளில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துச் செல்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஒரே வாரத்தில் 40,000த்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் உள்ள குணா குகையை காண வருகை புரிந்துள்ளதாக வனத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தானின் சமையலறை என்று அறியப்படும் குணா குகை மிகுந்த ஆபத்து நிறைந்த பகுதி என்பதால் அங்கு குறிப்பிட்ட பகுதிக்கு மேல் உள்ளே செல்ல வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தடுப்பு வேலிகள் அமைத்து யாரும் உள்ளே செல்லாமல் இருக்க வனக்காவலர்கள் மூலம் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே குணா குகை பகுதியில் திரைப்படம் எடுக்க அனுமதி பெற்று படப்பிடிப்பு நடத்திய மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினர் அனுமதிக்கப்பட்ட பகுதியை தாண்டி உள்ளே சென்று படப்பிடிப்பு நடத்தியதாக கூறப்படுகிறது. அதற்காக அவர்களை எச்சரித்த வனத்துறையினர் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சென்றதற்காக படக்குழுவினருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தனர். அதன் தொடர்ச்சியாக மார்ச் 10ஆம் தேதி குணா குகையை காண வந்த சுற்றுலா பயணிகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பாரத், அவரது நண்பர் விஜய் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் ஆகியோர் தடுப்பு வேலிகளை தாண்டி தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சென்றதாக தெரிகிறது. தொடர்ந்து குணா குகையின் உட்புற பகுதிக்கும் அவர்கள் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் ரோந்து பணிக்காக அப்பகுதிக்கு வந்த வனக்காவலர்கள் தடுப்பு வேலிகளை தாண்டி 3 இளைஞர்கள் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அவர்களை எச்சரித்து வெளியே வரவைத்த வனத்துறையினர் மூவரையும் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் மூலம் ஏற்பட்ட தாக்கத்தால் குணா குகையை எப்படியேனும் பார்த்துவிட வேண்டும் என கருதி உள்ளே நுழைய முயன்றதாக தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வன பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வனத்துறையினர் 3 மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். அத்துடன் ஆபத்து நிறைந்த தடை செய்யப்பட்ட பகுதியான குணா குகைக்கு செல்ல முயல்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.